நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 8/12/2024 இன்றைக்கு அக்ஷயா. இந்த அக்ஷயாவில் ட்ரா நம்பர் 680. இந்த 680 நமக்கு என்ன கணக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். அனைவரும் தவறாமல் கடைசி வரைக்கும் விடைய பாருங்கள் நண்பர்களே. அதே போல் உங்களுடைய கணக்குலையும் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த அமைப்பில் நான் கொடுக்குற நம்பர்லேயும் உங்களுக்கு ஒரு அமைப்பு வந்தால் என்ன வருதுங்கிறதையும் டைப் பண்ணி பாருங்கள். இன்றைய கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்றைய கணக்கில் என்ன வந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நேற்றைய கணக்கில் பார்க்கும்போது நமக்கு ஏ போர்டுக்கு 1 பாஸ் ஆகிருக்கு. இதில் 16ங்கிறது நம்ம ஏசிக்கும் பிசிக்கும் 16 கொடுத்தாச்சு. இதில் 61 அப்படிங்கிறது கொடுக்கல. டபுள்ஸ் நமக்கு இதில் வரல. இந்த அமைப்பில் இதில் நமக்கு பாஸ் ஆனது ஏ போர்டுக்கு 1 மட்டுமே. ஒரு சின்ன வெற்றியாக இருந்தாலும் கை கொடுத்துருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இன்றைய கணக்கில் என்ன வந்ததுங்கிறதையும் பார்த்துடலாம். அதே போல் கமெண்ட் செக்ஷனில் என்ன வந்ததுங்கிறதையும் பார்த்துருவோம். சஞ்சீவிங்கிறவர் ஆல் போர்டுக்கு 2, 6 கொடுத்துருக்காரு. இதில் 6ங்கிறது நமக்கு பி போர்டுக்கு பாஸ் ஆகிருக்கு. சஞ்சீவிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் கமெண்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இதே போல் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் உங்களுடைய கணக்கில் என்ன வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பர்களே. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இன்றைய கணக்கில் என்ன வருதுங்கிறத பார்த்துடலாம். 3 இருக்குது. இதில் பாருங்கள் பி போர்டுக்கு இந்த 3 மையமாக வச்சு இன்றைக்கு என்ன வருதுன்னு பார்த்துருவோம். அதே போல் 3ங்கிறது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கணக்கில் 3 வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்த கணக்குன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த 8ங்கிறது மீண்டும் நமக்கு பி போர்டுக்கு வரலாம். அந்த 8ங்கிறது மட்டும் பி போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் அடுத்தது பார்க்கும்போது இதுக்கு மேலே ஒரு 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேங்களா. இந்த 2 அப்படிங்கும்போது 2ங்கிறது அடுத்தது பி போர்டுக்கு 3 வந்திருக்கு. அடுத்தது நமக்கு இந்த இடத்துக்கு சி போர்டுக்கு பார்க்கும்போது 1 அப்படிங்கிறது இந்த 1 மீண்டும் வரலாம். அந்த 1க்கு மட்டும் நம்ம இந்த அமைப்பு க்ளோஸ் ஆகணுன்னாக்கா சி போர்டுக்கு மீண்டும் ஒரு 1 வரணும். அதே போல் உங்களோட கணக்கில் இந்த அமைப்பில் என்ன வருது அப்படிங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு டைப் பண்ணுங்கள் நம்பர்களே. நான் கொடுக்குற நம்பரில் உங்களுக்கு என்ன கணக்கு வருது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஒரு நம்பர் டைப் பண்ணி பாருங்கள். என்னுடைய அமைப்பில் இதில் 1 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இது அடுத்தது பார்க்கும்போது இதில் 2, 3 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை பார்க்கும்போது 2, 3 அப்படின்னு வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இதில் 4 1 இருக்குது. சி போர்டுக்கு 1 அல்லது 4. இதில் சி போர்டுக்கு 1 அல்லது 4 அப்படிங்கிற 2 நம்பர் கொடுக்குறேன் இந்த அமைப்பில் மட்டும். ஓகேங்களா. இந்த வாரக்கணக்குன்னு பார்க்கும்போது இந்த அமைப்புக்கு 1 இருக்குது. அதே போல் 8 கொடுத்துருக்கோம் பி போர்டுக்கு. பி போர்டுக்கு 8 அப்படிங்கும்போது 81, 84 அப்படிங்கிற 2 நம்பர் இருக்குது. ஓகேங்களா. இந்த அமைப்புக்குன்னு அதே போல் இருக்குது. இதில் இன்னொரு நம்பரும் வரும். ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கை பாருங்கள். ஒரு வாரம் விட்டு ஒரு வார கணக்கும் போது 9, 8 அப்படின்னு வந்திருக்கு. இந்த அமைப்பில் 7 1 வரணும். அதுவும் பி போர்டுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா. அது பி போர்டுக்கு 7, 8 ரெண்டுமே இருக்கிறதுனால இதில் பெருட்டி கொடுக்குறேன். 781, 784 அப்படிங்கிற கணக்கை இதில் கொடுக்குறேன். ஓகேங்களா. இதில் ஏபிக்குள்ள நம்பர் மட்டும் 12 வரும். அப்படி பார்த்தோம்னா பாருங்கள் 781, 871 இது ஏபிக்கு உள்ளதை பற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இந்த அமைப்புக்கு பி போர்டுக்கு மட்டுமே 2 நம்பர் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ஏபிக்கு உள்ள நம்பரை 78, 87 அப்படிங்கிற மாதிரி பற்றி கொடுக்குறேன். அதே போல் 4 நம்பருக்கும் சி போர்டுக்குள்ள 4க்கும் இதே அமைப்பில் தான் கொடுக்குறேன். அந்த 4 784, 874. இந்த வார கணக்குக்குன்னு பார்க்கும்போது 4 நம்பர் இருக்குது. சி போர்டுக்கு 2 நம்பர் வச்சு. ஓகேங்களா. இதில் ஏபிக்கு மட்டும்தான் 2 நம்பரை பற்றி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. உங்கள் கணக்கில் இது எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பற்றி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய அமைப்புக்கு 1, 4 மட்டும் சி போர்டுக்கு வச்சு கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு கணக்கு பார்த்துடலாம். இதை பாருங்கள் 324, அடுத்தது 579 அப்படிங்கிற 2 நம்பரும். ஓகேங்களா. இது சீரியல் நம்பரில் உள்ளது. இதில் நம்ம கொடுத்த 7 சி போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. இதில் இங்கே பாருங்கள் 4, 9 இதுக்கு 7 வரணும். அப்படி பார்த்தோம்னா அந்த 7 பி போர்டுக்கு உள்ளது 12 இதில் வருது. ஓகேங்களா. இந்த அமைப்பில் 7 இருக்குது.
இது பி போர்டுக்கு பாருங்கள் 2 7 2 7ங்கும்போது மீண்டும் ஒரு 7 வர வாய்ப்பு இருக்குது, அல்லது 9. இந்த அமைப்புக்கு 2 நம்பருமே இதில் 79ன்னு இருக்குது, நம்ம கொடுக்குறது 97ஆகவும் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் 77 அப்படிங்கிற டபுள்ஸ் ஒன்று இருக்குது. டபுள்ஸ் வந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும். ஏ போர்டுக்கு பார்த்தோம்னா இதில் 3 5 இருக்குது. இந்த 3 5 அப்படிங்கும்போது இதுக்கு ஒரு 8 இருக்குது. இந்த கணக்கில் டைரெக்டாகவே 8 ஏ போர்டுக்கு இருக்குது. ஓகேங்களா. சிங்கிள் நம்பரு 897 877ங்கிற டபுள்ஸும் இருக்குது. இந்த கணக்குலேயும் 2 நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சி போர்டுக்கு 7 இருக்குது. ஓகேங்களா. இதில் ஒரு நம்பரை பற்றி கொடுக்கலாம். அது எது நம்பர்னாக்கா, இந்த 87ங்கிறது ஏபிக்கு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த 87ங்கிறது முழுசாகவே 87 ஒன்று இதில் வச்சுக்கலாம் பிசிக்கு. ஏன்னா நேற்றுக்கு போல் மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா. 16ங்கிறது நம்ம 61 பரட்டி வைக்கல. அதுபோல் இதுலேயும் பிறண்டு வந்ததுனால் 87ங்கிறது இதில் பிறண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இதில் 9ங்கிறத ஏ போர்டுக்கு கொடுப்போம். 89ங்கிறது 98 பற்றி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இதில் டோட்டலாகவே சி போர்டுக்கு 7 மட்டுமே வந்திருக்கு. ஓகேங்களா. இந்த அமைப்பு உங்களுக்கு வந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. டோட்டலாகவே நமக்கு இன்றைய கணக்கில் நேற்றைக்கு போலவே 3 நம்பர் தான் சி போர்டுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அதில் 1 4 7 என்று இந்த 3 நம்பர் மட்டும்தான். ஓகேங்களா. அதிகம் தனியாக கொடுத்துட்றேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு 3 நம்பர் இருக்குது. இந்த 3 நம்பர் இல்லாமல் நம்ம சி போர்டுக்கு மட்டும் என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறத தனியாக கொடுத்துட்றோம். 1 4 7 இதில் உங்களுக்கு எந்த நம்பர் ஆல் போர்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் இருந்தால் எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய கணக்கில் ஆல் போர்டுக்கு இந்த 7 கொடுக்குறேன். ஓகேங்களா. ஆல் போர்டுக்கு என்னுடைய கணக்கில் ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது 7 இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இதே அமைப்பு வந்தால் மட்டும். ஓகேங்களா. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே ஒரு லைக் போட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு வெற்றி கணிப்புடன் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.